வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ளம் கேக்கு. இத ஃப்ரூட் கேக்குன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நான் ஃப்ரூட்ல சோக் பண்ணி வச்சதுல வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதில போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சில பேருக்கு ப்ளம் கேக் பிடிக்காது. கொஞ்சம் கசப்பு தன்மையும், ஸ்வீட் லெஸ்ஸா இருக்கிறதுனால சில பேருக்கு பிடிக்காது. க்ரீம் வச்ச கேக்கு தான் பிடிக்கும். பட் க்ரீம் வச்ச கேக்க விட இத சாப்பிடுறது இதில விட்டமின் சி, பொட்டாசியம், மினரல்ஸ்லாம் இருக்கனால உடம்புக்கும் நல்லது. இந்த ப்ளம் கேக் நம்ம ட்ரெடிஷ்னலா செய்றதுனால 25 டேஸ்க்கு கெட்டே போகாது. வெளியில வச்சாலும் ரூம் டெம்பரேச்சருக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த பிளாக் கலரா நீங்க ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணது பார்க்குறீங்களா? அதெல்லாம் 1 இயர்க்கு முன்னாடி கட் பண்ணி சோக் பண்ணி வச்சது. சுவை கூடுதலாவும் இருக்கும். எப்படி நம்ம தீபாவளிக்கு முறுக்கு அதிரசம் செய்றோமோ, அது மாரி கிறிஸ்மஸ்க்கு இந்த ப்ளம் கேக் கட்டாயமா இருக்கும். கிறிஸ்மஸையும் இந்த ப்ளம் கேக்குமே பிரிக்கவும் முடியாது. இந்த கேக்க நான் செய்து ஐலேண்டுக்கு எடுத்துட்டு போயிருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டபோது அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த கேக் வேணும்னா என்ன கான்டாக்ட் பண்ணலாம். அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ். மீண்டும் சந்திப்போம்.